ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் ரசப்பொடி. இது வந்துட்டு தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரசப்பொடி. தஞ்சாவூருக்குனே ஒரு யூனிக்கான சில ரெசிபிஸ் உண்டு. அதாவது ரசம், சாம்பார், அந்த மாதிரி சில ஐட்டங்கள் வந்துட்டு தஞ்சாவூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த ஸ்டைல தான் நம்ம இந்த ரசப்பொடி செய்ய போறோம். இந்த ரசப்பொடி வச்சு நம்ம ஒரு சிம்பிளான ரசமும் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ரசம் மட்டும் இல்ல, இந்த ரசப்பொடி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 20 வகையான ரசம் ஈஸியா செய்யலாம். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த கமன்னு மணக்கிற ஒரு தஞ்சாவூர் ரசப்பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கிறேன். இதுல வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு அதை வந்துட்டு இதுல சேர்த்திக்கலாம். துவரம்பருப்பை மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. லேசா செவந்து வரணும், அது வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், துவரம்பருப்பு நல்ல மனம் வருது, வறுபட்டுருச்சு. லேசா செவந்து வறுபட்டுருக்கு. ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு செவந்தா போதும். இதை வந்து ஒரு தட்டுல கொட்டி ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கிறேன். இதையும் அதே மாதிரி நம்ம வறுத்து, மல்லியையும் அதே மாதிரி மனம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. சீக்கிரமே வறுபட்டுரும் இந்த மல்லி விதையெல்லாம். நல்லா சூடேறிச்சு, வறுபட்டுருச்சு மல்லியும். இதையும் எடுத்து அந்த பருப்போட கொட்டிடலாம். 1/4 கப் அளவுக்கு மிளகு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதையும் வறுத்துக்கலாம். இதெல்லாமும் லேசா வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. லேசா சூடேறினா போதும், கொஞ்சம் மொறுமொறுப்பு வரும். நம்ம பவுடர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக தான் வறுக்கிறோம். மிளகும் நல்லா சூடேறிச்சு, வெந்தயமும் நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து அதோடய சேர்த்து கொட்டிடலாம். 1/4 கப் அளவுக்கு சீரகம், இதையும் வறுத்துக்கலாம். சீரகத்தை ரொம்ப நேரம் வறுக்க கூடாது. ரொம்ப நேரம் வறுத்தீங்கன்னா ஒரு மாதிரி மருந்து வாசனை மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். லேசா சூடானா போதும். தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா சூடேறி இருக்கும். இப்போ இதையும் எடுத்து அதோடய கொட்டிடலாம். இப்போ ஒரு 10 வரமிளகாய், அதையும் வறுத்துக்கலாம். இந்த மிளகாவையும் லேசா வறுத்துக்கலாம். மிளகாவும் வறுபட்டுருச்சு, மிளகாவையும் எடுத்துடலாம். ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுபடணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆயிடும். இப்ப கருவேப்பிலையும் வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணிடலாம் அடுப்ப. இதையும் எடுத்து அதோடய கொட்டி வச்சிடலாம். நம்ம வறுத்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு தட்டுல போட்டு வச்சிருக்கிறேன். இது வந்துட்டு ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது சூடா இருக்கும் போதே நம்ம வந்துட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் இதுல போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா கல்லுப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வச்சோம்னா இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நல்லா வாசனையா இருக்கும். இது எல்லாமே ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா மொறுன்னு வறுபட்டுருச்சு பாருங்க. இந்த மாதிரி பொடியாகிற அளவுக்கு, இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாம நல்லா வறுத்துக்கோங்க. மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன். இதை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. நம்மளோட சூப்பரான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டிலேயே செய்யுங்க. இதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மாசத்துக்கு மேல யூஸ்க்கு வரும். இந்த மாதிரி அளவில் செஞ்சீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா அந்த வாசனையோட நல்லா இருக்கும். நிறைய செஞ்சு வச்சீங்கன்னா அந்த வாசனை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆயிடும். அதனால இந்த அளவு செஞ்சுட்டு தேவைப்படும் போது நீங்க ஈஸியா அதை வந்துட்டு செஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு தட்டுல கொட்டி ஆற விட்டுறலாம். நல்லா கமன்னு வாசனையான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரசப்பொடி வச்சு எப்படி ரசம் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்துல வந்துட்டு 2 தக்காளியும் ஒரு கோலிக்குண்டு அளவுக்கு புளி, ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி கரைச்சு தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன். கூடவே ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன், அதையும் அதுல சேர்த்திக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம ரெடி பண்ண ரசப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா நாட்டு சர்க்கரை, இது வந்துட்டு அந்த டேஸ்ட பேலன்ஸ் பண்ணும். இதை வந்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப ரசத்தை வந்து நம்ம தாளிச்சு விட்டுறலாம். இப்போ ஒரு வடச்சட்டியில 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய், கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதுல நம்ம கரைச்சு வச்சிருக்கிற இந்த ரசத்துல அதை ஊற்றிடலாம். இந்த ரசம் வந்துட்டு கொஞ்சம் பொங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரசம் பாத்தீங்கன்னா ஒரு கொதி வந்து நல்லா இந்த மாதிரி நுரைச்சு வருது பாருங்க. அவ்வளவுதான் கொதிக்க விடணும் ரசம். இந்த அளவுல நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்ப. இப்ப இதுக்கு மேல நல்லா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தழை. அவ்வளவுதான், நம்மளோட சிம்பிளான ஒரு தக்காளி புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. கமகமன் மணக்கிற ஒரு தஞ்சாவூர் ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. அந்த ரசப்பொடி வச்சு எப்படி சிம்பிளா ஒரு ரசம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி ரசம் மட்டும் இல்ல, நீங்க டெய்லி விதவிதமான ரசம் செய்யலாம். இந்த ரசப்பொடி இருந்துச்சுன்னா போதும். இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரசப்பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.